அனைவருக்கும் வணக்கம். நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2026ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற களிமண் பொம்மை செய்தல் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரு ஓவியர் சையது இப்ராஹிம் ஆசிரியர் ஐயா அவர்களை வருக வருக என்று கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்று சிறப்பிக்கும் நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை வருக வருக என்ற அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்போது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நன்றி சார். தொடர்ந்து நம் சிறப்பு விருந்தினை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. மீண்டும் ஒருமுறை ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இவர்கள் மதுரை விரகனூரில் உள்ள வேலம்மாள் வித்யாலயா பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் ஒரு திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த கலை ஆசிரியர் ஆவார். இவர் நுண்கலை துறையில் டிப்ளமோ மற்றும் டிடிசி ஆகிய கல்வி தகுதிகளை பெற்றுள்ளார். டிராயிங் ஹையர் கிரேட் 8 வரை முடித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசின் மதுரை மண்டல கலைத்துறையால் வழங்கப்பட்ட கலை சுடர் மற்றும் கலை திலகம் போன்ற சிறப்பு விருதுகளை பெற்றுள்ள இவர் தனது கலை திறமையால் பல்வேறு சாதனைகளை பெற்றுள்ளார். இதை தவிர பள்ளி இடையிலும் பள்ளி உள்ளக போட்டிகளிலும் மாணவர்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் திறமைமிக்க ஆசிரியர் ஆவார். கார்போர்ட் கைவினை, கழிவுப் பொருட்களில் கலை வடிவமைப்பு மற்றும் சுவர் ஓவியம் போன்ற துறைகளில் திறமையுடைய இவர் மாணவர்களின் படைப்பாற்றலை வளர்க்க முக்கிய பங்கு வகிக்கின்றார். இவரது சிறப்புமிக்க கலை சார்ந்த பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிற மாடல் தெரியுமா எல்லாருக்கும்? ஏதாச்சும் ஒரு சிம்பிள் மெத்தடு என்ன செய்ய போகிறோம்? என்ன மாடல் பண்ணுறோம்? ட்ராயிங்க, டால், கிளே. ஆக்சுவலாக என்னென்னா நேச்சுரலான கிளே. இது மேக்ஸிமம் மிக்சிங்னா கலர் கிளேலாம் இருக்காது, புரியுதா? நார்மலாக இந்த கிளேயில் பண்ணக்கூடிய மாடல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு தடவை இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம்டா ரொம்ப ஆசைப்பட்டுருவோம். ஃபுல்லாக அதிலே இறங்கி போட்டியாக பண்ணணும். பக்கத்தில் உனக்கு நீ எப்படி பண்ணுற அதை விட நம்ம அட்வான்ஸாக பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். நிறைய மொபைல் பார்த்துக்கிட்டே இருப்போம்ல வீட்டில், இல்லை நிறைய மொபைல் பார்ப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அடிக்கடி நிறைய மொபைல் பார்க்குறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு இதாக இருக்கும். கிளே மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளோட பிரெயின் ரொம்ப வாசிபிளாக இருக்கும். ஹேண்ட் மூமெண்ட் நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பண்ணுங்க. உங்களோட ஹேண்டை நல்லா பண்ணுங்கள், பஞ்ச் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் அக்குமா நல்ல மோல்டு. நம்ம என்னென்ன மாடல் பண்ணுறோமோ கிரியேட்டிவிட்டிஸ் நிறைய வளரும். சரியா? இல்லை பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. நல்லா வெயிட் பண்ணி அதை எல்லோரும் உட்காந்து குழந்தைகளுக்காண்டி வந்து பார்க்குறீங்க பற்றிலாம். அதுதான் ரொம்ப இது. அவங்களுக்காண்டி நீ வந்து பசங்களுக்காண்டி வந்து நீ இருந்து சில பேர் வர்றீங்கல்ல, அது மெயின். இதில் வந்து யார் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண வேண்டாம், எல்லாருக்குமே கிளே கொடுத்துருவோம். சரியா? சார் ஒரு மாடல் பண்ணுறேன், யார் நல்லா கவனிக்கிறீங்கன்னு பாரு. பேசக்கூடாது, பேசக்கூடாதுன்னு. சரியா? உனக்கு தெரிஞ்ச என்ன மாடலோ சார் வந்து ஈஸியாக சொல்லித்தரேன். அந்த கிளே மாடலை நீ ஏதாச்சும் ஸ்மால் ஐட்டம்ஸாக இருந்தாலும் உன்கிட்ட இருக்கிற வேஸ்ட் பேப்பர், ஒரு பவுல் கொடுத்துருக்காங்களா, எல்லாரும் பவுல் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறணும். மேம் எல்லாருக்குமே அது கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் மட்டும் கொடுத்துருங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிளே அப்ளை பண்ணுறதுக்கு. நீ அது மேக்ஸிமம் கெமிக்கல் இல்லை, நார்மல் கிளே தான். சரியா? கையில் பட்டாலும் எதுவுமே ஆகாது, நேச்சுரல் கிளே. மேம் அந்த கிளே கொடுங்க எல்லாருக்கும். இந்த மாதிரி கார்ட்போர்டு வச்சு செய்யலாம். இது வந்து பெரிய ஒரு அனாட்டமி பண்ணுற கூட மாடல். இப்போ ஸ்மால் சைஸ்னா ஏமா சார் சொல்றத கவானி. ஏமா கிளே யார் கொடுத்துட்டு இருக்கா? ஏமா 2 பேர் எடுத்துட்டு வா கிளே. இன்னும் கொஞ்சம் பேர் எடு. இந்த பக்கம் கொடுமா. அட்டை இருக்கிறவங்க இந்த பக்கம் உட்கார வச்சிருக்கேன். கிளே யாருக்கும் கொடுக்கல.
இப்போ சார் பாரு என்ன மாடல் பண்ணுறேன்னு கரெக்டாக யாரும் சொல்லுங்க. வெரி குட். இப்போ நீ எதுவுமே ஒன்று ஜாயின் பண்ணாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டாலில் வந்து கரெக்டாக அது மேக் பண்ணிக்கலாம். இப்போ டக் பண்ணுறா இருந்தாலும் சரி, இப்போ இதே எலிஃபெண்டா மாத்திரம் எப்படி பாரு. இப்போ இது வந்து நார்மலாக பீக்காக் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோமா, டக்கு மாதிரி பண்ணலாம். இப்போ இதுக்கு விங்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ ரோல் நம்ம ஹேண்ட் ஒர்க்கு தான் பண்ணணும், ஹவுஸ் பண்ணக்கூடாது. பேர்ட்ஸு அண்ட் அனிமல்ஸ், புரியுதா? நான் எல்லா டைப்பும் பண்ணிவிட்டு உனக்கு சொல்லித்தரேன் சார். ஓகே, இது வந்து ரொம்ப இல்லை, ஈஸி. நீ என்ன உனக்கு நீ எந்த மாதிரி வைக்கிறீங்களோ அந்த பொசிஷனுக்கு இது மாறும். இதை அப்படியே எலிஃபெண்டாக மாற்றிடலாம். ஓகேயா? பேப்பரை முதல்ல முழுசா விரிச்சு வை. பேப்பரை முழுசா விரிச்சு வைமா, அதுக்கு மேலே தான் மண் வைக்கணும். பேப்பர் முழுசா கொடுத்துருக்கோம்ல, அப்படியே முழுசா விரிச்சு வை. கீழே எடுக்கிறேன், எடுத்து கொடுங்க. தம்பி அந்த பேப்பரை வந்து விரிச்சு வைங்க. அதோட ஸ்டொமக் மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்போ சரிதா பாரு. செகண்ட் பாட்டு அதோட ஹெட்டு ஆட் பண்ண பாரு. கீழே ரோல் பண்றதா நீ டைட்டா ரோல் பண்ணிக்கிறணும். ஓகே, பேரண்ட் யாரும் உள்ள வராதீங்க. அதோட கால் லெக் பாரு, எலிஃபண்டோட கால் பாரு. நீ என்ன ஜாயின் பண்றியோ டாலுக்கு, தண்ணியை தான் கொஞ்சமா ஊத்துங்கக்கா, இத்தனோண்டு ஊத்துங்க, அவங்க கொட்டிடுவாங்க. கையில ஒரு மாப்பு வச்சுக்கோங்க. கிளே வந்து நம்ம ஸ்டார்ட் ஃபைனலா இந்த மாதிரி வச்சிரணும். வந்தா அட்டை வாங்குனியா? இல்ல கூட கட்ட கொடுங்கக்கா. இந்த மாதிரி காது வச்சு பாரு எலிஃபண்ட். ஓகேயா? நார்மலா பண்ணி கடைசியே ஃபைனல் டச் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அனாட்டமி பண்ணி கொஞ்சம் பேரண்ட் கொஞ்சம் அட்டை நான் மேல வெட்ட சொல்லிருக்கேன், வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெட்டி கொண்டு வராங்க, நீங்களா கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன் நானு. அட்டை அங்க அங்க கொடுங்க. கொஞ்சம் வெட்ட மாடல் பெருசா பண்ணணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் உள்ள கொடுத்துறணும். ஏன்னா அது நேச்சுரலாவே அது மக்கிரும். முன்னாடி யாரும் வராத ரெண்டு பேரு. ஓகேயா? நியூஸ் பேப்பர் உள்ள கொடுத்து பண்றதாலும் பண்ணலாம். கிளே எக்ஸ்ட்ரா வேணும். வெரி குட். எந்திரி வாடா அப்படியே. வா கம்டா. இந்தா உனக்கு கிளே வேணுமா? எக்ஸ்ட்ரா வேணுமா? சார் பண்றது. அம்மா மண்ணு போறேன் கீழே விழுதுமா. இப்போ சார் பண்ற பாரு. ஃபேஸ் மாடல் இப்போ வந்து இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ் இது அனாட்டமில ஃபுல்லா வந்து நீ சும்மா வைங்க. இப்போ டைட்டா சார் எப்படி பாரு கிளே
நார்மலாக இருக்கணும், ரொம்ப டைட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வைக்கக்கூடாது. இப்படி வச்சுன்னா இதோட ஹியூமன் பாடிக்கு ஃபுல்லாக வரும். கொண்டு வராம வந்தீங்க நியூஸ் பேப்பர், இவனுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுங்க. நீங்களாம் தனியா வாங்கிக்கிறீங்களா? நைஸ், சூப்பர். ஹியூமன் இந்த வர ஷேர் பண்ணுறேன் பார், எடுத்துட்டீங்களா? பாப்பா என்ன வேணும்? பாப்பா டேய் என்னடா வேணும்? இவர் சார் பண்ற பாரு. தெரியலையா? உனக்கு என்ன அனிமல்ஸ் பண்ணலாம் இல்லை பேர்ட்ஸ் பண்ணலாம்? ஃபினிஷா? வெரி குட். என்ன பண்ணியிருக்க? டாக். டாக் வெரி குட். என்னக்கா என்னக்கா முடிச்சிட்டியா? சூப்பர். இந்த சார் வர்றேன், பார்க்க வர்றேன். இப்போ இது என்ன மாடல் தெரியுதா எல்லாருக்கும்? பெண் குயினா? சார் பண்ற பெண் குயினா? வெரி குட். அப்படி மேலே மட்டும் கொஞ்சம் வைங்க. அப்படியே வாட்டர் வந்து நிறைய எடுக்கக்கூடாது. வாட்டர் லைட் டச் பண்ணால் போதும். தண்ணி அதிகமாக எடுத்தீங்கன்னா கிளே வேஸ்ட் ஆயிரும். வாட்டர் லிமிட்டட் அளவு தான். குத்தா
மோட்டர் கொஞ்சம் இந்த இதில் நம்ம வாட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணிடணும். மிக்சிங் வந்து பண்ணணும். மேக்ஸிமம் 2 ஜாயின் பண்ணினா லைட்டாக வாட்டர் எடுத்து ஃபைனலாக வந்து தண்ணியை தொட்டு வாட்டர் பண்ணி பாலிஷ் பண்ணிடலாம். வாட்டருக்கு வந்து பியூராக இருக்கும். ஃபைனலாக பண்ணால் தான் வாட்டர் எடுக்கணும். ஓகேயா? ஜிவா கம்டா அதை எடுத்துக்கோ. இந்த மாதிரி டக் எலிஃபண்ட் எப்படி பண்றது? அந்த ஐடியாஸ் கேட்டேன். சார் எலிஃபண்ட் எப்படி பண்றது? சார் டவுட் கேக்குறேன். இந்த மாதிரி நார்மலாக சார் எலிஃபண்ட் எப்படி பண்றது? எலிஃபண்ட்டுக்கு வந்து இங்கே பாரு. பாப்பா போடா நீ வந்தால போடா. ஃபேஸ் மட்டும் பண்ணா போதுமா? பாடி பண்ணனும்ல? ஃபேஸ் ஓகேயா? வெரி குட். Details your own ideas. இன்னும் வேணுமா? ஃபைனலாக பாருங்க சார், இப்படி வாட்டர்ஸ் வந்து ஃபைனலாக தான் எடுக்கணும்.
வச்சிட்டியா? இல்லையடா. சார் செஞ்சிட்டு இருக்காரு, யாரும் உள்ள வர வேண்டாம். நீங்க அவங்க இடத்துல உட்காருங்க, யாரும் உள்ள வராதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாரு, தண்ணியை தொட்டுக்கோங்க, தண்ணியை ஊத்தாதீங்க. தண்ணி நல்லா வாட்டர் வந்து லைட்டா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, உனக்கு என்னடா வருதுல்ல? இப்போ பீகாக்னா பீகாக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட டெய்ல் வந்து எதுனா நோ ப்ராப்ளம், புரியுதா? இப்போ டைனோசர்ஸ் டால்னா டைனோசர் பண்ணலாம். டைனோசர்ஸ் பண்ணுறது தான் ஹெட்டு. டைனோசர் ஹெட்டு. வெரி குட். நீ என்னது டக்கா? டக்கு ஈஸிடா, இல்லைன்னா இப்படி பண்ண ஈஸி. என்ன பண்ணுறீங்க? இருக்கான். உன் பேர் என்ன? சந்தீப். கீழே வந்து பெருசாக வரும். சூப்பர். இந்த இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணணும். ஓகே, நோ, வெரி குட். இன்னும் பண்ணு.
ஃப்ரண்ட்டில் வந்து ம் ம் லேம்ப்பு ம் சூப்பர் ஸ்மால் டக் வெரி குட் ம் அழகா இருக்கு குட்ரா சூப்பர் இந்த பாய் பாருங்க கியூட்டான டக்கு பண்ணியிருக்கான் ஸ்மால் டக்கு முடிச்சிட்டீங்களா இந்த தரேன் சார் ம் ஸ்னேக்கா சரி வெரி குட் பெரிய ஸ்னேக் பண்ணுங்க பெருசா பண்ணுங்க சூப்பர்ரா எப்படிடா சார் எடுத்து காமிக்கிறது அது கொடு நீங்களாம் இன்னும் ஒண்ணுமே செய்யல. உன் பேர் என்ன செய்யுங்க, ஏதாவது ஒண்ணு. ஞான தண்ணி லேசா தொட்டுக்க. மகிழினி இந்த மகிழினி ஸ்டூடெண்ட் பாருங்க பீகாக் பண்ணியிருக்கான் இது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கார்ட்டூன் கேரக்டர்ல அழகா பண்ணியிருக்கா பாருங்க தலை பேரன் பெருசா கொஞ்சம் கை தட்டுங்க. அழகா பண்ணியிருக்கா மகிழினி ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது என்ன சொல்லுவாங்க அந்த கோயில் எல்லாம் புடைப்பிச்சிருப்போம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சூப்பரா பண்ணிருக்காப்ல. பெயிண்டிங் வால் பெயிண்டிங்ல பண்ற மாதிரி பாப்பா இங்கிட்டு திரும்புங்க. பாப்பா சூப்பர் அழகு குட்டி பாப்பா எந்திங்க திரும்ப. நீனே பண்ணியா வெரி குட் அழகு இந்த பாய் பாருங்க ஒரு டால் பழங்காலத்துல இருக்கும்ல பொம்மை கோயில் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி பெரிய தலை வச்சு இருக்கும் அது மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கான் முன்னாடி அப்படியே உட்கார்ந்து சூப்பர் குட்ரா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க வெரி குட் ப்ரீகேஜி பாப்பா ப்ரீகேஜி மகிழினி இந்த உன்னை கேட்குறேன் சார் ஃபோட்டோஸ் நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்கண்ணே. அங்க போய் எடுத்துருங்க. இந்த வரேன் சார் வரேன் டேய் இந்த இடத்துல கிளே வாங்கி வச்சோ ஒண்ணுமே செய்யல என்ன? கிளே இருந்து யார் பண்ற சார் தெரியும் கண்டுபிடிச்சிருவேன் சூப்பர் சூப்பர். சரியா சூப்பர்யா. அப்படி ஒன்று பெண்ட் பண்ணி என்ன பண்ண திரிசூலம் ஸ்டாண்டிங்கில் வராது ஸ்லீப்பிங்னா இப்படி வச்சுட்டு இதை ஆட் பண்ணி நீ பண்ணிடு நீங்கள் பண்ணலாம் வெரி குட் கேட் பண்ணியிருக்கான் என்ன ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏய் உட்காரு. இந்த வால் விழுந்துருச்சுடா சாரி சரி அப்ப உருவம் எப்போ வரும்? உட்காரு செய். இது என்னடா அது சூப்பரா செய்றாங்க. இது என்னது ஃபாண்ட் வாட்டர் ஃபாண்ட் வெரி குட் இத சார்ட்ட காமிச்சா சார் சூப்பர்ரா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற இந்த பையன் விநாயகர் பண்ணியிருக்கான் சார் தட் பாய் 4th ஸ்டாண்டர்ட் குட் சூப்பர் ஸ்னேக்கா குட் குட் வெரி குட் இந்த பாய் வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சிங்கம் அவங்களா யோசிச்சாதான் சூப்பர் வெரி குட்ரா சூப்பர் புளியா இது குட் வெரி குட் சூப்பர் அழகு இதோட லைன் மட்டும் போடுங்க இந்த இதில் டைல்ஸ் லைன் மட்டும் போடுங்க நட்டா வேற ஏதாவது செய்யணும்ல குட்டி இது பண்ணுங்க பேர்ட்ஸ் பண்ணுங்க குட்டி பேர்ட் டாடாய்ஸ்க்கு வந்து மேலே டாப் நிறைய இருக்கணும் டாடாய்ஸ்க்கு இந்த ஒரு ஐடியா சொல்கிறேன் நீ வா இன்னும் சூப்பர்ரா குட் 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 இது என்னது இது இப்போ போட்ட ஓகே குட் குட் வெரி குட்ரா இதுதான் ஈஸி இவன் ஒரு டாக் பண்ணியிருக்கான் சார் அதை பாருங்க மேக்ஸிமம் எல்லாருமே அந்த கார்ட்போர்டில் வச்சிருங்க நியூஸ் பேப்பரில் வைக்க வேண்டாம் சூப்பர்ரா கார்ட்போர்டு அட்டையில வை. நியூஸ் பேப்பரை கீழே மட்டும்தான் வைக்க சொன்னேன். கார்ட்போர்டு அட்டையை வச்சு தான் செய்யணும். நியூஸ் பேப்பரில் வச்சு செஞ்சிட்டு இருக்கியா? நியூஸ் பேப்பரை கீழே வச்சுட்டு கார்ட்போர்டு அட்டையை அது மேலே வச்சு செய்யுங்க. அப்பதான் உங்களால தூக்கி காமிக்க முடியும். இது கிளே தானடா முடிச்சிட்டீங்களா
ஸ்னேக் மட்டும் வந்து ரோல் பண்ணிட்டு இந்த இடத்துல. மேம் இந்த பா பண்ணியிருக்கா. பேர் என்ன சொன்னீங்க? இந்த ஸ்ரேயாங்கிற பொண்ணு பாருங்க. ஸ்ரேயா ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டா. கிளாப் பண்ணு, ஃபுல் கிளாப் பண்ணுங்க, கொஞ்சம் பேரண்ட்க்கு கிளாப் பண்ணுங்க. 100 மார்க் இந்த பொண்ணுக்கு. சூப்பர், வெரி குட், ஃபுல் கம்ப்ளீட்டட். இந்த ஸ்ரேயா இப்படியே சாரோட வா. குட், இன்னும் நல்லா நிறைய அழகு பண்ணு. நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க, கொஞ்சம் அது பாரு அவள் எப்படி இருக்கிற. ஃபைனலாக அந்த வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு லைன் போட்டு கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணியிருக்கா பாரு. அந்த வாட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸி ஃபைனலாக பண்ணும்போது. வாங்க கூடாது, அவட்ட கொடுத்துரு. என்னது நீ எதுக்கு உங்க அம்மாட்ட கொடுத்துட்டு வந்தா? வாங்கிட்டு வாத. கொஞ்சம் தண்ணி லைட்டா சூப்பர். இந்தா இது தண்ணி தண்ணி கை வைக்காத. நல்லா செஞ்சுட்டீங்க. ஓகே, அந்த இப்போ என்ன சொல்லிடுறேன். பெஸ்ட்டு வந்து 10 ஸ்டூடெண்ட் வந்து சார் ஃபைனலாக எடுப்பேன். அது யார் பெஸ்ட்டுண்டு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஸ்ரேயாவா இப்போ வந்தது. ஸ்ரேயா தானே? ஸ்ரேயா, ஸ்ரேயா யூ ஒன்லினோ. அனதர் வந்து பாரு, மேக்ஸிமம் குட்டாக பண்ணணும். வெரி குட், எலிஃபெண்ட்டில் போகிற மாதிரி. சூப்பர், கீழே ஸ்டாண்ட் பண்ணிக்க. சரியா? வெரி குட். எப்படி கரெக்ட்? சொல்றேன் சார் கொஞ்சம் இன்னும் பெஸ்டா ஏதுன்னு பாக்குறாரு. இல்ல வந்து எல்லாரும் சார் வந்து பெஸ்ட்னு சொன்னேன்ல, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போறீங்க, அடுத்து அவங்க கொஞ்சம் ட்ராக் தாண்டி போற மாதிரி. குட்ரா, நல்லா இருக்கு. போட்டு எலிஃபென்ட்ல அனிமல்ஸ் போறது. இங்க வாடா, ஐய் கொண்டாட. குட், நீ வா, நீ வா. டன். குட் குட், வெரி குட். சரி எல்லாரும் உட்காருங்க. சூப்பர்ன்ற எல்லாருமே ஓகே. அதில் வந்து கொஞ்சம் மாடலேஷனுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிக்கிறணும். அந்த டைனோசர் வா, விநாயகர், அந்த முருகனோட வேலு, டெடி பேருடைய. வெரி குட்.
வெரி குட். நீ அங்கே நில்லு. சார் இப்போ வந்து யாருக்கு ப்ரைஸ்லாம் கொடுக்கலடா, நீ அங்கே நில்லுடா. அங்கே நில்ல, குரூப்பில் நின்று. நீ அங்கே இந்துமதி அங்கே போடா. குட். இங்கே வா, நீ முடியா. லேம்ப். சூப்பர் சூப்பர். சரி ஓகே. இங்கே பாரு, யார் ஃபீல் பண்ணக்கூடாது சார். அது 10. அந்த முதல்ல அடுத்த செகண்ட் ரவோ எல்லாரும் போட்டோ எடுத்துரும். ஓகேயா? ரவுண்ட் வரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் 10. எல்லாருமே போட்டோஸ். சூப்பர். குட் 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 குட். என்னடா? ஐயோ சாரிடா மேம். 10 வந்திருக்கான்னு பாருங்க. இவங்க 2 எல்லாருமே போட்டோ எடுத்துரும். வெயிட் பண்ணு. இவங்க 8. உங்களோட எடுத்துறீங்களா? நீ வந்துடா, முன்னாடி வா. ஓகே, இவங்க 10. அழகுடா. குட்ரா சார் ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, வாங்க. அடுத்து அவங்கள அடுத்த லைன் வர சொல்லுங்க. அடுத்து ரெண்டாவது ஒரு 10 மெம்பர்ஸ் அப்படியே எடுப்போம். அதனால வெயிட் பண்ணு, எல்லாரையும் போட்டோ எடுப்போம். இங்க வா. நான் அப்படி நில்லு. கொஞ்சம் பின்னாடி ஒதுங்கிரு. நீ எல்லாரும் முன்னாடி போட்டோ நில்லு. எடுக்க போறோம். கீழ ஒரு ரவுண்ட் உட்காரு. உட்கார சொல்லிடலாமா ஒரு மேம்? 5 பேர் உட்காரு. 5 பேர் அப்படியே சிட்டிங் பொசிஷன்ல போ. ரெண்டாவது ஒரு 10 மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம். எடுக்கணும் அப்ப. முன்னாடி உட்காருங்க. பேரண்ட் அப்புறமா வந்து போட்டோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வாரம் பா எல்லாரையும் தான். நீங்க இப்போ பண்ற குழந்தை மாடலை கொண்டு போகட்டும். அவங்க வீட்டிலே திரும்ப ரீவேல்யூஷன் பண்ணிக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு இங்க வாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு மொபைல் குறையும். உட்காருங்க. கண்டிப்பா மொபைல் குறையும். கிளே மாடலில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். உட்காரு. தம்பி உட்காரு. நீங்க ஆனா என்கரேஜ் பண்ணணும் குழந்தையில. பாப்பா இது செஞ்சீங்கல்ல, இன்னொன்னு பண்ணி காமிங்கன்னு சொல்லணும். தனியா ஒதுக்க முடியல. அதனால அது வேண்டாம். எல்லா குழந்தைங்களையும் போட்டோ எடுத்துடலாம் சார். சரி சார். சரி மேம். எல்லாருமே அப்படி லைனா நிப்பாட்டி. எல்லாருமே அந்த வாட்டரை மட்டும் கொஞ்சம் கீழ இருந்து ரிமூவ் பண்ணுங்க. ஹவுஸ் கீப்பிங் கொஞ்சம் வாங்க. டேய் செந்தில், அண்ணே வீடியோல எல்லாரையும் கவர் பண்ணுங்க. பேரண்டையும் சேர்த்து கவர் பண்ணுங்க. ஓகே, பேரண்ட் எடுக்கணும். செய்தல் பயிற்சி வந்து குழந்தைகளோட கைக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட மூளைக்கும் வந்து ஒரு நல்ல பயிற்சியாக இருக்குது. அவங்களோட அந்த ஃபோன் பார்க்குற திறன் வந்து ரொம்ப குறையுது. டிவி பார்க்குறது இதை வந்து வீட்லேயும் எல்லா பேரண்ட்ஸும் பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ரொம்ப ஒரு ஹெவியாக பண்ண தேவையில்லை. அவங்களால முடிஞ்சது சின்ன விளையாட்டு பொருட்கள் மாதிரி கூட